जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारपक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं। माता पिता गुरु குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சேனலில் வார ராசி பலன் அப்படின்னு சில பலன்களில் நம்ம பார்க்குறோம். இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், எந்த கோவிலுக்கு போனோம், நம்மளுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் ஆங்கிலம், அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரையில் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம 12 ராசிக்கு பொது பலன்கள்லாம் எப்படி இருக்குது, பொது பலன்கள் எப்படி இருக்குது, நம்ம என்ன செஞ்சுக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன, நமக்கு பாதகமான விஷயங்கள் என்ன, நம்ம எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கிரக அமைப்புகள் இப்போது கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போது மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. கிரகங்கள் இப்போ மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன? சூரிய பகவான் ஆடி மாதத்தில் இருக்கும் பொழுது, கடகத்தில் இருக்கும் பொழுது சூரியன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலமாக மாறுது. சூரியன் அங்கே இருக்கார். ஆவணி மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் எங்கே வருவார்? சிம்மத்தில் வர்றார். சிம்மத்தில் சூரிய பகவான் இருக்கார். அப்போ நம்ம சிம்ம ராசியிலேருந்தே கணக்கு பண்ணுவோமே. சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சிம்மத்திலேயே கேது, கன்னியில் ஜாதகத்தில் செவ்வாய், அப்படியே கிரகங்கள் வந்துட்டே இருக்கும் பொழுது கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி, ராகு, சனி வக்கரகதி அப்படின்னு சொல்கிறது. இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆவணி 2ஆம் தேதி பார்க்கும்போது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், சுக்கிரன் குரு மிதுனத்தில் இருக்கார், புதன் கடகத்தில் இருக்கார். இதுதான் அந்த கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய 12 ராசிக்கு அஸ்வினி நட்சத்திர பர்யந்தம் ரேவதி நட்சத்திரம் வரையில் எப்படி இருக்குது, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரங்கள் நம்ம செய்தால் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவோ நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, யாழ்ப்பாணம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க நிறைய கால்ஸ் வரதெல்லாம் யூஎஸ்லேருந்து, கனடாலேருந்து, யூகேலேருந்து, லண்டன்லேருந்து, இது போன்ற பல நாடுகள்லேருந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ இந்த பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். 100% சாமி சொல்கிறது அப்படியே என் ராசிக்கு அப்படியே பலிக்கிறது, குருஜி சொல்கிறது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இது பாதி தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது, பாதி பொருத்தமாக இல்லை. அவரவர் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்திருக்கும் போது ஜென்ம ஜாதகம், ஜென்ம லக்னம் எப்படி இருக்கும், உங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காணொலி மூலமாக, ஒரு வீடியோ கால் மூலமாக, ஒரு கூகுள் மீட், ஒரு ஜூம் மீட்டு, இல்லைனா நார்மல் வாட்ஸ்அப் வீடியோ கால், அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. எந்த ஆலயத்துக்கு போகணும், இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், திருமண வாழ்க்கை, எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க 12 ராசிகளுக்கான பலன்களை தற்பொழுது பார்க்க போகிறோம். ரிஷப ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும்போது 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரையில், ஆவணி மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையில் ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது. ரிஷப ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது
அம்மாவுக்கு முதல் விஷயம் நான் இதை சொல்லிடுறேன். அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள், திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். கவனமாக இருங்க. ஒன்று. ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு வரும்போது, முதல் விஷயம் உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு வாரமாக மாறும். சாதகமான வாரமாக மாறும். வேலை அப்படின்னு எடுத்துக்கும் போது திடீர் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஒரு இடமாற்றம், பதவி மாற்றம், ஏதாவது ஒரு விஷயங்கள் இது மாதிரி மாறுறதுக்கான ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும் வேலையில். அதே போல் தொழில் அப்படின்னு எடுத்துனோன்னா தொழிலை விரிவுபடுத்தி அடுத்த லெவலில் செய்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான யோகங்கள் உண்டு. கடன் அதிகம் பெற வேண்டாம். கடன் வாங்காமல், கடன் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து எப்படி செஞ்சால் நல்லதோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வீட்டு விஷயத்தில் ஒருமித்த நிலை இருக்கும். ஒருமித்த கருத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? குடும்பத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமான அணுகுமுறை, சந்தோஷமான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்டது இந்த வருஷத்தில் ஆவணி மாதத்தில் சில பேருக்கு திருமண யோகம் உண்டு. ஆவணி மாதத்தில் சில பேருக்கு சிறப்பான முறையில் திருமணம் நடைபெறும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட திருமணம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு. மறுமணமும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மிகவும் எச்சரிக்கையான ஒரு வாரமாக இருக்க வேண்டும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், உங்கள் கணவருக்கு தெரியாமல், உங்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இந்த பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாதிரி ஆகிடும். கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வியாபாரம் சம்மந்தப்பட்டது எடுத்துட்டால் லாபம், ஆனால் கவனம் தேவை. நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் லாபம் வரும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் கவனம் தேவை. அடுத்ததாக மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, படிப்பில் நிறைய நாட்டம் வரும். புதிய புதிய படிப்புகள், புதிய சில விஷயங்கள், படிப்பில் நல்ல மார்க்ஸு, நல்ல தேர்ச்சி பெறுதல், அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாணவிகளுக்கு உண்டு. அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பதிவுத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சிறு சிறு அவப்பெயர்கள் மறையும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணணும். சில பேருக்கு பங்காளி சண்டை அப்படிங்கிறது வரும். சில பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸு விஷயங்கள்லாம் சில பேருக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் தொய்வு நிலையில் இருக்கும். சில பேருக்கு இந்த வாரத்தில் எடுத்துனோன்னு சில பேருக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய சில அவசரத்தால் சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜீரண கோளாறு, உடல்நிலை பாதிப்பு, ஜீரண கோளாறு, சரியான டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா காது மூக்கு தொண்டை சில இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரும். நெகட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இப்போதைக்கு இந்த வாரத்தில் குழப்பம் அதிகமாக இருக்கும். தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத அளவிற்கு சிரமம் இருக்கும். சரி, அப்போ என்னுடைய பாசிட்டிவான விஷயம் என்ன? பணவரவு நிறையா இருக்கும். பணவரவு இருக்கும், ஓரளவுக்கு பணம் வரும். ஸோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசிக்கே பார்த்திங்கன்னா உரிய சில கிரகங்கள், உரிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. என்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய இந்த வாரத்தில்? இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த வார ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவான் பார்த்துருக்கீங்க இல்லையா? சுக்கிர பகவான், சரி, சுக்கிர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் சேர்த்து 2 தீபம் ஏற்றுங்க. முன்னாடி சுக்கிர பகவானுக்கு ஒரு தீபம், சூரிய பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். சுக்கிரனுடைய அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நல்ல சிறப்பான ஒரு வாரமாக அமையும். சில விஷயத்தில் கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் நிதர்சனமான உண்மை, வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு சில பேருக்கு வேலையில் பிரச்சனை சில பேருக்கு வேலையில் கொஞ்சம் தடுமாற்றம் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. ஓவரால் இப்போ உங்களுடைய ஜாதகப்படி எடுத்தோன்னே எத்தனை பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு 75% வரைக்கும் நல்லா இருக்குது. சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. வாழ்க வளமுடன்.